ஹலோ நண்பர்களே, இந்த காணொளியில சுவையான பாலக் பன்னீர் எப்படி சூப்பரா செய்யுதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாடா ஸ்வீப். இன்னைக்கு இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம்னா, சுவையான பாலக் பன்னீர் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சரி வாங்க எப்படி பண்றதுன்னு போய் பார்க்கலாம். நாம் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கோம். இதில் 2 முறை அலசின இந்த பாலக்கீரையை போட்டு 2 நிமிடங்கள் நம்ம அப்படியே விட்டுருவோம். கீரை நல்லா வதங்கின உடனே இதை ஒரு ஐஸ் வாட்டரில் போட்டு நம்ம அலசி வச்சுக்கலாம். இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை அந்த கலர் மாறாத இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் போட்டு நல்லா அலசிக்கலாம். கீரையை நல்லா அலசியாச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி வச்சுக்குவோம். மீடியம் சைஸ் மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். இதில் கீரையை போட்டுக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகாய், இஞ்சி 1 இன்ச்சு இஞ்சியை போட்டுக்கலாம் நசுக்கி. இதை போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் கொஞ்சமாக பட்டர் போட்டு இதில் நம்ம பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். நான் 200 கிராம் பன்னீர் எடுத்துக்கிட்டேன். பன்னீர் உடையாத நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். சின்னதாக 2 துண்டு பட்டை போட்டுக்கிறேன். 3 கிராம்பு போட்டுக்கிறேன். 1 ஏலக்காய் போட்டுக்கிறேன். 1 பட்டை போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டுக்கிறேன். இதை நல்லா நம்ம எண்ணெயிலே பட்டர்லேயும் எண்ணெயிலையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற இந்த வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வதக்கிக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற இந்த 2 பல்லு பூண்டு போட்டுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூனு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே 4 பச்சை மிளகாயை போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். வெங்காயம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இந்த 1 தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அதாவது ஜாரில் இருக்கிற இந்த பாலக்கீரையை விழுதை சேர்த்துக்கலாம். இந்த வதக்கிறது எல்லாமே நான் குறைந்த தீ அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும், ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பாலக் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விடுவோம். ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே வேகட்டும். அப்போ தான் பச்சை வாசனை போவோம். அது இல்லாமல் கீரையை மூடி வைக்கக்கூடாது. அப்படி மூடி வச்சா இதனுடைய நிறம் மாறிடும், சுவையும் கொஞ்சம் கம்மியாகிடும். ஸோ அதனால் அப்படியே வச்சுருப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் தயிர் சேர்த்துக்கிறேன். என்னுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நம்ம அப்படியே
மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீரை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது சின்ன ஸ்பூனுன்றதுல நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா. இது அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் 5 நிமிஷம் சூப்பராக கொதிச்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். சுவையான பாலக் பன்னீரை நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. இந்த பாலக் பன்னீரை இறக்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை எடுத்து நல்லா நுணுக்கி இப்படி சேர்த்துக்கணுங்க. சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நாம் வந்து சுவையான பாலக் பன்னீரை வந்து சூப்பராக செஞ்சுட்டோங்க. எப்படி வந்திருக்கு பாருங்கள், அருமையாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக சூப்பராக வந்து நம்ம பாலக் பன்னீர் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு காம்போவாக நம்ம என்ன செஞ்சுருக்கணும் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி செஞ்சுருக்கோம். சரி வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, வேறு லெவலுங்க. ஆனால் சரி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்குது. வேறு லெவலுங்க. பன்னீரோட சாப்பிட்டு பார்ப்போம். உண்மையிலே சொல்கிறேன், வேறு லெவல் சூப்பராக வந்திருக்கு. தேவையான அளவுக்கு காரம், உப்பு இது எல்லாம் சேர்ந்து தக்காளி வெங்காயம்லாம் எண்ணெயில் பட்டரில் ஃப்ரை பண்ணி அது கூட தேவையான அளவுக்கு மல்லித்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி செஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. நிச்சயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் இதே மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதா நிச்சயம் நம்ம காணொலி ரெஃபர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.